காங்கிரசுடன் கூட்டணி வைக்கக்கூடிய திட்டம் எதையுமே தாவேகா விஜய் இதுவரைக்கும் மேற்கொள்ளல அப்படின்னு சொல்றாங்க. ஆட்சி அமைக்க தேவையான பலத்தை பெற காங்கிரஸ் கட்சியுடைய ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் விஜய் காங்கிரஸ் திட்டமிட்டே தள்ளி வைப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்குங்க. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 234 தொகுதிகளை கொண்ட தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை எந்த கட்சியும் தனித்து எட்டாத நிலையில் தமிழக அரசியல்களும் ஒரு மிகப்பெரிய பரபரப்புக்குள்ளாகி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா வெளியான தேர்தல் முடிவுகளின்படி நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் அதாவது தாவேகா 108 இடங்களை கைப்பற்றி பெரும் வெற்றியை பதிவு செய்திருக்காங்க. தற்போதைய ஆளுங்கட்சியான திமுக 73 இடங்கள்லையும் அதிமுக 53 இடங்கள்லையும் வெற்றி பெற்றிருக்கிறது. பெரும்பான்மைக்கு இன்னும் 11 இடங்கள். விஜய் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும். தேவைப்படக்கூடிய நிலையில தமிழக அரசியலின் கிங் மேக்கராக சிறு கட்சிகள் உருவெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. தாவேகா ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னா 118 இடங்கள்ல ஆதரவு உறுதி செய்யப்பட வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில காங்கிரஸ் 5 இடங்கள் மற்றும் பாமக 4 இடங்கள் ஆகிய கட்சிகளினுடைய ஆதரவு தாவேகாவிற்கு மிகவும் அவசியமாகிறது. இவர்களுடன் இடதுசாரி கட்சிகளான சிபிஎம் 2 இடங்கள், சிபிஐ 2 இடங்கள் அல்லது பிசிக 2 இடங்கள் என யாராவது ஒரு கட்சியின் ஆதரவு கிடைத்தால் மட்டுமே விஜய் முதல்வராக பதவியேற்க முடியும். ஆனால் இத்தனை சிறிய கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணியை வழி நடத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியமோ கிடையாது. பல்வேறு சித்தாந்தங்களை கொண்ட கட்சிகளை ஒன்றிணைத்து ஆட்சி அமைப்பது ஒரு நிலையான அரசாங்கத்தை தருமா என்ற கேள்வியும் அரசியல் விமர்சகர்கள் எழுப்புறாங்க. இந்த இக்கட்டான நிலையில தான் விஜய் ஒரு பெரும் அரசியல் திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்காரு. ஆட்சி அமைக்க தேவையான பலத்தை பெற காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கிடைக்க வாய்ப்புள்ள சூழ்நிலையிலையும் விஜய் காங்கிரஸ் திட்டமிட்டே தள்ளி வைப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. காங்கிரஸ் வட்டாரங்களின்படி தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு விஜய் தரப்பில் இருந்தோ அல்லது தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகளிடமிருந்தோ காங்கிரஸ் தலைமைக்கு எந்தவித அழைப்பும் வரல அப்படின்னே கூறப்படுகிறது. கூட்டணியை பற்றி பேசுவதற்கு காங்கிரஸ் தலைவர்கள் தயாராக இருந்த போதும் விஜய் தரப்பு காட்டும் மௌனம் அக்கட்சியினரிடையே பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. விஜயின் இந்த நகர்வுக்கு பின்னால் ஒரு தீர்க்கமான அரசியல் கணக்கு இருப்பதாக கருதப்படுது. மத்தியில ஆளுங்கட்சியாக இருக்கும் பாஜக காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைக்கும் கட்சிகளை தங்களுக்கு எதிரான சக்தியாகவே பார்க்கிறது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் தாவேகாவிற்கு மத்திய அரசின் ஒத்துழைப்பு மிக அவசியம். குறிப்பா நிதி ஒதுக்கீடு மற்றும் பல்வேறு மாநில திட்டங்களுக்கு பிரதமரின் ஆதரவு தேவைப்படும் நிலையில் காங்கிரசுடன் கைகோர்ப்பது பாஜகவின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என விஜய் கருதுவதாகவே சொல்றாங்க. காங்கிரஸை புறக்கணிக்கிறதன் மூலமா தாங்கள் ஒரு நடுநிலை சக்தியாகவும் தேவையெனில் மத்திய அரசுடன் இணக்கமான போக்கை கடைபிடிக்க தயாராக இருக்கிறதாகவும் விஜய் ஒரு மறைமுக செய்தியை டெல்லிக்கு அனுப்பியுள்ளதாக அரசியல் நோக்ககர்கள் கருதுறாங்க. இது குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகி ஒருவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுடைய தலைவரின் முடிவு எப்போதும் தொலைநோக்கு பார்வை கொண்டதாகவே இருக்கும். நிலையான ஆட்சியை தர வேண்டும் என்பதே தங்களின் நோக்கம். யாருடைய நிழல்லையும் நாங்கள் செயல்பட போகிறது இல்லை அப்படின்னு சுருக்கமா முடித்து கொண்டார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதியாகிவிட்ட நிலையில் விஜய் எடுக்க போகும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? பாமக மற்றும் சிறு கட்சிகளை மட்டும் வைத்துக்கொண்டு அவர் மெஜாரிட்டியை நிரூபிப்பாரா அல்லது அதிமுக கூட்டணியின் மறைமுக ஆதரவு அவருக்கு கிடைக்குமா என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும். தமிழக அரசியல்களும் இப்போது ஒரு பெரும் சதுரங்க ஆட்டத்தை போல மாறி இருக்கிறது. அதில் விஜயின் அடுத்த நகர்வு எதிர்வாக இருந்தாலும் அதனுடைய வாய்ப்பு அப்படிங்கிறது அனைவரினுடைய எதிர்பார்ப்பாகவே அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். நிலவரம் ஒருபுறம் இவ்வாறு இருக்க பெற்றிருக்கையில் மற்றொரு புறமும் தாவேகா ஆட்சி அமைக்கிறதுல மிக முக்கியமான திருப்பு சீட்டாக இருக்கிறவர் அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி. 2016 தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி பிரச்சாரத்தை வடிவமைத்தவரும் இவரே. அன்புமணி ராமதாசுடன் இவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கமான நட்பு இப்போது தாவேகாவிற்கு பெரும் பலமாகவே மாறியும் இருக்கிறது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் முடிவுகள் திராவிட அரசியலினுடைய அரை நூற்றாண்டு கால வரலாற்று தலைகீழாக மாற்றி அமைத்திருக்கின்றன.
நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தமிழகத்தின் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுத்திருக்கிறது. எனினும் விஜய் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்யறதுனால ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை எட்ட இன்னும் 11 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு தேவைப்படும் நிலையில் தமிழக அரசியலில் கூட்டணி கணக்குகள் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. தேர்தல் முடிவுகளை ஒரு பார்வை பார்க்கலாம். தவேக 107, திமுக 73, அதிமுக 53, காங்கிரஸ் 5, பாமக 4, பிசிக, சிபிஐ, சிபிஎம் தலா 2. ஜான் ஆரோக்கியசாமி பாமகவை இழுக்கும் மாஸ்டர் பிளானாக சொல்லப்படுவது தவேக ஆட்சி அமைப்பதில் மிக முக்கியமான துருப்புச்சீட்டாக இருப்பவர் அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி. 2016 தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி பிரச்சார வடிவமைத்தவர் இவரே. அன்புமணி ராமதாசுடன் இவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கமான நட்பு இப்போது தவேகவிற்கு பெரும் பலமாகவே மாறியும் இருக்கிறது. தற்போது தவேகவின் வியூகங்களை வகுத்து வரும் ஜான் ஆரோக்கியசாமி பாமகவின் 4 இடங்களை பெறுவதற்காக அன்புமணியுடன் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக அறிவாலய வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. ஜான் மற்றும் அன்புமணி இடையே இருக்கக்கூடிய பழைய இணக்கம் இந்த கூட்டணியை மிக எளிதாக சாத்தியப்படுத்தும் என அரசியல் நோக்ககர்கள் கருதுகின்றனர். விஜய் தரப்பு காங்கிரஸ் 5 மற்றும் பாமக 4 ஆதரவை பெற்றால் பலம் 116ஆக உயரும். மெஜாரிட்டிக்கு இன்னும் ஒரு இடம் தேவை என்பதால் இடதுசாரிகள் அல்லது விசிகாவின் 2 இடங்களை நாட வேண்டியுள்ளது. ஆனால் இப்படி பல சிறிய கட்சிகளை இணைத்து ஆட்சி அமைத்தால் அது நிலையான அரசாங்கமாக இருக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஒருவேளை ஏதேனும் ஒரு கட்சி ஆதரவை விலக்கினால் கூட ஆட்சி கவிழும் அபாயம் உள்ளது. இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு தமிழக அரசியலில் ஒரு நிலையான மாற்றத்தை கொண்டு வர மத்திய பாஜக அரசு காய் நகர்த்தி வருகிறது. தவேகவிற்கு அதிமுக வெளியில இருந்து ஆதரவு வழங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி மேலிடம் கடும் அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல்கள் கசிகின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாகவே இபிஎஸ்ஸிடம் பேசியதாக கூறப்படுகிறது. அதிமுகவின் 53 எம்எல்ஏக்களும் ஆதரவு அளித்தால் எவ்வித அச்சுறுத்தலும் இன்றி விஜய் 5 ஆண்டுகள் நிலையான ஆட்சியை வழங்க முடியும். இது தற்போதைய உதவி மட்டுமல்ல, அமித்ஷாவின் எதிர்கால திட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. திமுகவை பலவீனப்படுத்தி தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை நிலைநிறுத்துவது. அதிமுக ஆதரவுடன் விஜய் ஆட்சிக்கு வரும்போது அந்த ஆட்சியின் மீது டெல்லியின் பிடி எப்போதுமே இருக்கும். 2029 நாடாளுமன்ற தேர்தலில் தவேக, அதிமுக, பாஜக என்ற மெகா கூட்டணியை உருவாக்குவதற்கான முதல் படியாகவே இது பார்க்கப்பட்டும் வருகிறது. எடப்பாடி பழனிசாமி இந்த அழுத்தத்திற்கு பணிவாரா அல்லது கட்சியின் எதிர்காலத்தை கருதி தனித்து இயங்குவாரா என்பது இன்னும் சில தினங்களில் தெரிந்துவிடும். ஒருபுறம் ஜான் ஆரோக்கியசாமியின் நட்பு ரீதியான பேச்சுவார்த்தை, மறுபுறம் டெல்லியின் அதிகாரப்பூர்வ அழுத்தம் என தமிழக அரசியல்களம் பெரும் பரபரப்பில் ஆழ்ந்துள்ளது. தளபதி விஜய் முதல்வராக பதவியேற்க போவது உறுதி என்றாலும் அவருக்கு பின்னால் முட்டு கொடுக்க போவது அன்புமணியா அல்லது எடப்பாடியா என்பதே தற்போதைய $1 மில்லியன் கேள்வி.